இன்னைக்கு மினி பிளாக்ல தமிழ்நாட்டில் வெஜ் சமையல்னாலே சாம்பார் உருளைக்கிழங்கு தான். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு தமிழ்நாட்டு ஸ்டைலில் சாம்பாரும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் காஷ்மீரி தம் ஆலுவும் தான் நான் செய்ய போறேன். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரெசிபியை பார்த்துடலாம். 1 கிலோ பேபி பொட்டேட்டோ வாங்கி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து குக்கர்ல 2 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு காஞ்ச மிளகாவும் சுடுதண்ணியில வேக வச்சுக்கிட்டேன். பொட்டேட்டோ வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு அங்கங்க ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இந்த தயிர்ல சேர்க்கிற மசாலா தான். 1 கப்பு தயிர்ல 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், அரைச்சி வச்சிருந்த முந்திரி காஞ்ச மிளகாய் பேஸ்ட், கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து பரட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த தயிர் மசாலாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிம்லயே வச்சு வதக்கணும். இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க, தயிர் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா பொட்டேட்டோவும் அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கிரேவி மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கலாம். கிரேவி சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே. காஷ்மீரி தம் ஆலு வந்து நார்த் இந்தியன் சைடுல மேக்ஸிமம் சப்பாத்திக்கு தான் சாப்பிடுவாங்களே. ஃபைனலா எண்ணெய் மேல வந்த உடனே கொத்தமல்லி கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு.